எய்ம் கெரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமுக்கும் டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, எந்த எக்ஸாம் ஈஸி, எந்த எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் என்ன, ரொம்ப முக்கியம் தான். பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு, என்னுடைய பேர் ஆர் சிற்றரசு. 23 இயர்ஸ், 23 வருஷமாக ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு நம்ம ரயில்வே எக்ஸாம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காகவே நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் என்ன, ரயில்வேக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ரயில்வே எக்ஸாமை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸுக்கு தெரியாது. கொஞ்சம் பேர் தான் தெரியும், ஒரு 10% தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டிஎன்பிசியை பொறுத்தளவில் 100% தெரியும். அதே நேரத்தில் ரெண்டு எக்ஸாமை பொறுத்து படிக்கிறதில் அதிக நபர்கள் படிக்கிறது டிஎன்பிசி எக்ஸாம் தான். ரயில்வே எக்ஸாமை பற்றி அதிக நபர்கள் படிக்கிறது கிடையாது. அது என்னென்ன காரணம் இருக்குன்னா, அவேர்னஸ் இல்லாததான் முக்கிய காரணம். அதுதான் அவேர்னஸே. ரயில்வே எக்ஸாம் பற்றி அவேர்னஸே கிடையாது. ரயில்வே எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொன்னாலே என்ன நினைக்கிறாங்கனாக்க, ஹிந்தியில தான் எக்ஸாம் எழுதணும், அப்புறம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் எக்ஸாம் எழுதினாலும் நம்மள நார்த் இந்தியாவில் போய் போட்டுருவாங்க. அதே நேரத்தில் இங்கே நிறையா தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறையா வரல, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நீங்கள் நினைப்பது அனைத்துமே தவறு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, 100% பியூர் மெரிட். நல்லா பார்த்துக்கங்க, 100% பியூர் மெரிட். யாரையும் பார்த்து வேலை வாங்க முடியாது. நீங்கள் நல்லா படித்தா வேலை வாங்கலாம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா, நீங்கள் எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, கொஸ்டின் ஆன்சர் ஷீட்லாம் எழுதிருப்பீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாம் டிக்ளேர் பண்ணோன்னே, ரிசல்ட் டிக்ளேர் பண்ணோன்னே, நீங்கள் அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை, ஆன்சர் பேப்பர் நீங்கள் எடுத்துடலாம். டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க ரயில்வேல. நீங்கள் எந்த கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க, எந்த கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படி ஃபுல் டீட்டெயில்ஸுமே எடுத்துடலாம். அதனால் 100% மெரிட் தான். யாரையும் பார்த்து வேலை வாங்க நினச்சிங்கனாக்கா அது தவறான கண்ணோட்டம். கரெக்டாக? ரைட். ரெண்டாவது, லாங்குவேஜ். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எதில் இல்லைனாக்கா, ரயில்வே பொறுத்தவரை எக்ஸாம் தமிழ்லே எழுதலாம். நிறைய லாங்குவேஜ் கொடுப்பாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லாமே கொடுப்பாங்க. இங்கிலீஷும் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழா, தமிழ் எழுதுங்க. இங்கிலீஷ் எழுதலாம். அதனால் எக்ஸாமே மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழில் எழுதலாம் ரயில்வே எக்ஸாமை. இதுக்கு இன்டர்வியூ இருக்கா அப்படின்னா, 2000க்கு அப்புறம் நாங்கள் வேலைக்கு போகும்போது இன்டர்வியூ இருந்தது ரயில்வேல. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமுக்கு எந்த எக்ஸாமுக்குமே இன்டர்வியூ கிடையாது. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், நல்ல வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு உண்டு. அதனால் இன்டர்வியூ கிடையாது. எக்ஸாம் எழுதினா போதும், இன்டர்வியூ கிடையாது. ரைட்டா? இப்போ மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம் ரயில்வே எக்ஸாமை. ரைட்டா? அப்போது லாங்குவேஜ் தமிழ் எழுதலாம், இன்டர்வியூ கிடையாது. எக்ஸாம் எழுதுனா நார்த் இந்தியாவில் போடுவாங்களான்னா கிடையாது. நீங்கள் எக்ஸாம் இங்கே எழுதுனீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை எழுதுனீங்கனாக்கும் சதர்ன் ரயில்வேல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் போடுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அட்ரஸ் பேஸ் பண்ணி போடுவாங்க. அட்ரஸில் மேக்ஸிமம் போட்டாச்சுன்னா பக்கத்து டிவிஷனில் போடுவாங்க. இல்லைன்னா பக்கத்து டிவிஷன் சென்னை, மதுரை, திருச்சி, சேலம், இது தமிழ்நாட்டில் இருக்குது. இதேமாதிரி திருவனந்தபுரம், பாலக்காடு, இது கேரளாவில். ஸோ சதர்ன் ரயில்வேக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு வேலைக்கு போடுவாங்க நீங்கள் சதர்ன் ரயில்வேல எக்ஸாம் எழுதினால். அதனால வெளி மாநிலத்தில் போடுவாங்கன்னா வாய்ப்பு கிடையாது ரயில்வே எக்ஸாமை பொறுத்தளவில். ஸோ எக்ஸாமே டிஎன்பிஎஸ்சியை விட ரயில்வே எக்ஸாம் கம்பேர் பண்ணிங்கனாக்க எது ஈஸியஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா, கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியோட ரயில்வே எக்ஸாம் ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸாம். புரிஞ்சுதா? அதனால ரெண்டு எக்ஸாமுக்கு எது ஈஸி எக்ஸாம் அப்படின்னா, என்னையை பொறுத்தளவில் நான் இந்த ஃபீல்டில் ஒரு
நான் படிக்கும்போது ஒரு 25 வருஷமாக எனக்கு இந்த எக்ஸாமை பற்றி கண்டிப்பாக தெரியும். இந்த 25 இயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்தளவில் எது ஈஸியஸ்ட் எக்ஸாம்னா, டிஎன்பிசியுமே நான் படிச்சிருக்கேன், ரயில்வேயுமே படிச்சிருக்கேன், எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுமே நான் படிச்சிருக்கேன். டிஎன்பிசியும் பாஸ் பண்ணியிருக்கேன், ரயில்வேயும் பாஸ் பண்ணியிருக்கேன், எஸ்எஸ்சியும் பாஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் போனது வேலை வந்து ரயில்வே வேலைக்கு தான் நான் போனேன். அப்போ இந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது ஈஸியஸ்ட், டிஎன்பிஎஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது ரயில்வே எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸாம். ஒரு ரயில்வே எக்ஸாமுக்கு ஒரு வட்டம் படிச்சிங்களாக்க நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் நிறையா வரும். என்டிபிசி எக்ஸாமில் வருது, அப்புறம் குரூப் டி எக்ஸாம் வருது, அப்புறம் டெக்னீஷியன் எக்ஸாம்ஸ் வருது, லோக்கல் பைலட் எக்ஸாம்ஸ் வருது, ஜேஇ எக்ஸாம்ஸ் வருது, நிறைய எக்ஸாம்ஸ் வரும். ரயில்வே எக்ஸாம் மினிமம் 5 to 6 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக வரும். ஆனால் போர்ஷன் மேக்ஸிமம் சேம் போர்ஷன் தான். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மேபி வேரி ஆகலாம், இல்லைன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம், இல்லை ஈஸியாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அதனால் ரெண்டையும் கம்பேர் பண்ண எது ஈஸியஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம்ஸ் தான். ரைட். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸை பொறுத்தவரை என்னென்ன கேட்பாங்க. இப்போ ரயில்வே எக்ஸாம் பொறுத்து என்னென்ன கேட்பானாக்க மேத்ஸ் கேட்பாங்க. அதாவது கணக்கு, அப்படி தமிழில் சொல்லுவாங்க கணக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால மேத்ஸ் கேட்பாங்க. அடுத்து ரீசனிங் கேட்பாங்க, அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஜிகே கேட்பாங்க. இது 3 மட்டும்தான் ரயில்வே எக்ஸாமில் கேட்கக்கூடிய சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்னு தான். இல்லை இங்கிலீஷ் கேட்பாங்கனாக்க கண்டிப்பாக இல்லை, இங்கிலீஷ் கிடையாது. ரயில்வே எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் கிடையவே கிடையாது. நீங்கள் எழுத போனாலும் இந்த 3 தான் வரும். ஜேஇக்கு வந்து சப்ஜெக்ட் வரலாம், லோக்கல் பைலட்டுக்கு சப்ஜெக்ட் வரலாம், டெக்னீஷியனுக்கு கொஞ்சம் சப்ஜெக்ட் வரலாம். பட் மீதி எந்த எக்ஸாம் எடுத்தாலும் ரயில்வேக்கு இந்த 3 இல்லாத எக்ஸாமே கிடையாது. அப்போ 3 பார்ட்டும் படித்தா போதும் ரயில்வேக்கு. டெக்னிக்கலுக்கு மட்டும்தான் சப்ஜெக்ட் படிக்கணும்னு சொல்லுவாங்க. மீதி எந்த எக்ஸாமுக்கு 3 மட்டும்தான். ரிப்பீட்டடாக படித்தா போதும். போர்ஷன் வெரி லிமிட்டட் போர்ஷன், பெரிய வாஸ்ட் போர்ஷன் கிடையாது. அதனால இங்கே ரயில்வே எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்தளவில் போர்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி லெஸ். ரிப்பீட்டடாக படித்தவங்க கண்டிப்பாக நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போகலாம், தமிழில் எழுதலாம், இன்டர்வியூ கிடையாது. இதை பொறுத்தளவு என்னன்னாக்க இன்னொன்று என்னன்னாக்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸை பொறுத்தளவில் கண்டிப்பாக நம்பர் ஆஃப் பர்சன் கம்மியாக தான் வந்து எழுதுவாங்க டிஎன்பிசியை பொறுத்தளவில் கம்பேர் பண்ணமாக்கு. சரி, டிஎன்பிசியில் என்ன கேட்கலாம் அப்படின்னா தமிழ், ஜிகே, மேத்ஸ். இந்த மேத்ஸ் கொஞ்சம் பார்ட்டு வரும். அப்போ இந்த 3 பொறுத்தளவில் என்னன்னாக்க போர்ஷன்ஸ் ஆர் வெரி ஹெவி போர்ஷன்ஸ். டிஎன்பிசியில் போர்ஷன்ஸ் வெரி வெரி ஹெவி. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து நீங்கள் எழுதுறதுக்கு ரொம்ப அதிக பேர் வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் டிக்கு வந்து குரூப் 4க்கு வந்து 6000 போஸ்ட் அப்படின்னா குறைஞ்சது 20 லட்சம் பேர், மினிமம் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? எத்தனை நம்பர் ஆஃப் போஸ்ட்? 6000 போஸ்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும்? அதுலேயே அந்த 6000 போஸ்ட்டில் என்னன்னாக்க டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 1500 போஸ்ட்டு, புரிஞ்சுதா? அப்போ அந்த டைப்பிஸ்ட் முடிச்சவங்க மட்டும் இதில் பண்ண முடியும், இதில் அவங்க வராது. அப்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 4000 போஸ்ட்டு, ரிமைனிங் போஸ்ட்லாம் ஒரு 500 போஸ்ட் இருக்குங்களே, 4000 போஸ்ட்டுக்கு 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறீங்க. அப்போது சக்ஸஸ் பர்சன்டேஜ் வந்து சொல்லும்போது வெரி லெஸ் சக்ஸஸ் பர்சன்டேஜ். கம்பேர் பண்ணுங்கள், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன்ஸுக்கு வேலை கிடைக்க போகுது. அதே நேரத்தில் இந்த எக்ஸாம்ஸ் ஹெவி போர்ஷன் சொன்னதுனால ஒவ்வொருத்தரும் 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம்லாம் டிஎன்பிசியில் படிக்கிறாங்க. பட் தெளிவாக படிக்கிறாங்களா அப்படின்னா சில பர்சன்ஸில் தெளிவாக படிக்கிறாங்க, நிறைய பேர் என்ன படிக்கணும்னு தெரியாமல் படிக்கிறாங்க. அந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வேவ்ஸ் கரெக்டாக இல்லை. அப்போது போர்ஷன்ஸ் ஆர் வெரி ஹெவி. நீங்கள் குரூப் டூ எடுத்தீங்களாக்க இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது, நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது. குரூப் 4க்கு இன்டர்வியூ கிடையாது, குரூப் 2க்கு இன்டர்வியூ, குரூப் 1க்கு இன்டர்வியூ. ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸும் சில போஸ்ட்டில் இன்டர்வியூ இருக்குது. பட் ரயில்வே பொறுத்தளவு எந்த எக்ஸாமுக்கும் இன்டர்வியூ கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரயில்வே எக்ஸாம் வெரி வெரி ஈஸியஸ்ட் எக்ஸாம்ஸ். இன்னொன்றுனாக்க நீங்கள் ரயில்வே எக்ஸாம் பொறுத்தளவு மதுரை டிவிஷன் நீங்கள் அப்பாயிண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் மதுரை டிவிஷன் மட்டும்தான், வேறு டிவிஷன் கூட போக மாட்டீங்க. மதுரை டிவிஷன்லேயே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்துட்டு போகலாம். நிறையா பேருக்கு இந்த ரயில்வே எக்ஸாம் பற்றி நிறைய தெரிய மாட்டேது, அவேர்னஸே கிடையவே கிடையாது. நிறையா பேர் பேசும்போது
இப்போ கிராம மக்களுக்கெல்லாம் டிஎன்பிசினா தெரியுது, ரயில்வே எக்ஸாமா அப்படி ஒன்று இருக்கா, ஹிந்தியில் எழுதணும், இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாமல் ரயில்வே எக்ஸாம் எழுத மாட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ட் தமிழ்நாட்டில் வந்து ரயில்வே எக்ஸாம் எழுதாத காரணத்தினால அப்போ நம்ம என்ன செய்வாங்க, வெளி மாநிலத்திலேருந்து இங்கே எக்ஸாம் எழுத வராங்க. ஏன் வெளி மாநிலத்துக்கு இங்கே வராங்க அப்படின்னா, நம்மகிட்ட போட்டியாளர்கள் அவங்களுடைய போட்டி பண்ணக்கூடிய தகுதியும் இருக்கும். ஆனால் அதனுடைய என்ன சொல்லலாம், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் போட்டியாளர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கனால வேறு வழியே இல்லாமல் என்ன செய்கிறாங்க, வெளி மாநிலத்துக்கு வராங்க. இப்போ வெளி மாநிலத்து அதிக நபர்கள் எக்ஸாம் எழுதும் போது அதிக நபர்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ரயில்வேல. ஏன் நம்ம வரமாட்டோம்னாக்க கம்பேரிட்டிவ்லி அதிக நபர்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்க வருவது கிடையாது. அதனால் இனிமேலாவதும் இப்போ உள்ள மாணவ மாணவிகள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் டிசைட் பண்ணணும். இப்போ ரயில்வே எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2 எக்ஸாம் வாங்க முடியும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இல்லையா பாஸ் பண்ணி போகிற இல்லையானா கண்டிப்பாக போகிறாங்க, இதில் போகிறாங்கன்னா போகிறாங்க. பட் நம்பர் ஆஃப் பர்சன்ட் ரீசெண்ட் டயத்தில் இப்போ நாங்கள் படிக்கும்போது இப்போ 10 போஸ்ட்டு நாங்கள் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு போனோன்னே நான் போகும்போது 10 பேர் தமிழர்கள் தான் போனோம், நார்த் இந்தியன்ஸ் அதில் அவ்வளோவா அல்ல. இப்போ அப்படி கிடையாது, நார்த் இந்தியன்ஸோட விட அதிக வெளி மாநில மாணவ மாணவிகள் அப்படி வச்சுக்கோங்களேன். காரணம் என்ன அப்படின்னா, அப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ட் கம்மியாக வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ தமிழ்நாடு போனால் நம்ம பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லி அங்கேருந்து வெளி மாநிலத்தில் இங்கே வந்து எக்ஸாம் எழுதி இங்கே வேலை வாங்குகிறாங்க. அப்போ நம்மளால் வேலை வாங்க முடியாத காரணம் நம்ம தான், அவங்க கிடையாது. அப்போது நம்மகிட்ட ஒரு அவேர்னஸே கிடையாது. அவேர்னஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும். அதனால் ரயில்வே எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தளவு எது ஈஸியஸ்ட் எக்ஸாம் என்னை பொறுத்தளவு அப்படின்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிடையாது, ரயில்வே எக்ஸாம் தான். போர்ஷன்ஸ் லிமிட்டட் போர்ஷன்ஸ், லார்ஜ் போர்ஷன்ஸ். அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸு போஸ்ட்டை பொறுத்தளவில் அந்த அப்ளை பண்ணக்கூடிய நண்பர்கள் பர்சன்ஸு இதை டிஎன்பிஎஸ்சியோட இதை கம்மியாக தான் இருப்பாங்க. அப்போ ஒழுங்காக தெளிவாக படித்தா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதை பொறுத்தளவு இன்னும் வேகமாக எழுதணும், ஸ்லோவாக எழுதணுமா டைம் பத்தாது, இதை ஸ்லோவாக கூட எழுதலாம். இங்கே மைனஸ் மார்க் இருக்குது, இங்கே மைனஸ் மார்க் கிடையாது. புரிஞ்சுதா? ஏன் இங்கே மைனஸ் மார்க் வைக்கிறாங்கனாக்க, கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் வேகமாக எழுதணும். அப்போது என்ன ரயில்வேல பொறுத்தவரை டிசிஷன்ஸ் வெரி குயிக்காக எடுக்கணும், அந்த கான்செப்டில் பண்ணுவாங்க. இதை ஷார்ட்கட் மெத்தடில் படித்தா ரொம்ப ஈஸி. ஒரு கணக்கை பார்த்தவொடனே ஆன்சர் சொல்ல முடியும், ஒரு ரீசனிங் பார்த்தவொடனே ஆன்சர் சொல்ல முடியும், அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். அப்போது ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் கான்செப்டில் ரயில்வே எக்ஸாம் படித்தா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால் நண்பர்களே, இந்த 2 எக்ஸாம் ரொம்ப ஈஸி எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம்ஸ். இங்கே டிஎன்பிசி எழுதுங்க வேணான்னு சொல்ல, டிஎன்பிசி படிக்கிற நபர்களும் ரயில்வே எக்ஸாம் வந்தால் போடுங்க. ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் மேத்ஸ் ரீசனிங் எக்ஸாம் கூட படித்தா போதும், ஜிகே ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் 2 எக்ஸாம் ஈஸியாக படித்தா கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம் வேலை வாங்க முடியும். அதனால் டிஎன்பிசி படிக்கக்கூடிய நண்பர்கள் படிக்க வேணான்னு சொல்ல, படிங்க. ஆனால் ரயில்வே எக்ஸாம் சேர்த்து படிச்சிங்கனாக்க கண்டிப்பாக உங்களால் வேலைக்கு வேகமாக போக முடியும். நண்பர்களே, கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அந்த விளக்கம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மதுரையிலே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மதுரை அண்ணா நகர் மற்றும் மதுரை கருப்பானு 2 இடத்துல கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நன்றி.